சிந்தூர் எதற்காக நாம செய்யணும், எதற்காக தேவைப்பட்டது? இது போன்ற நிகழ்ச்சி மூலமாக அதையும் உங்களிடம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, நாம் எப்பொழுதுமே பாகிஸ்தான் என்கின்ற நாட்டை பிரித்து கொடுங்கள். முகமது அலி ஜின்னா அவர்கள் இருநாட்டு கொள்கை என்று சொன்னார். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க முடியாது, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்கின்ற இருநாட்டு கொள்கை, டூ நேஷன் ஃபார்முலா முகமது அலி ஜின்னா அவங்க வச்சாங்க. நம்ம எல்லோருமே ஒரு கனத்த இதயத்தோடு, நம்முடைய சொந்தங்கள் அந்த பக்கம் போகும் பொழுதும் கூட கனத்த இதயத்தோடு நாம் ஒத்துக்கொண்டோம், பிரிட்டிஷ்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் ஒத்துக்க. 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம். ஒரு நாள் முன்பு பாகிஸ்தானுக்கு சுதந்திரம். 2 நாட்டு பிரிச்சாச்சு. அதன் பிறகு பக்கத்து நாட்டில் இருக்கிறவங்க நம்ம சகோதரராக பார்த்தாலும் கூட 1947 இருந்து பிரச்சனை மேல் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார். 1948 யுத்தம் பார்த்தீங்க, மிகப்பெரிய யுத்தம் அது. ஐநா சபையில போய் அப்பவே அந்த யுத்தம் நிறுத்தப்பட்டது. நேருங்க ஐநா சபைக்கு போனா அப்பவே காஷ்மீர்ல 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் அவர்கள் பிடித்து வைத்துக் கொண்டார். மொத்தமாக காஷ்மீரை பொறுத்தவரை 2,22,000 சதுர கிலோமீட்டர், 72,000 சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டான். அப்பிருந்து ஆரம்பித்த பிரச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எங்கேயும் கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியை யாரும் கூட இந்தியாவிலிருந்து எந்த பிரச்சனை ஏற்படுத்தல. முதல் யுத்தம் 1948, இரண்டாவது யுத்தம் 1965, மூன்றாவது யுத்தம் 1971, நான்காவது 1998-99 தொடர்ந்து யுத்தமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மக்களை படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். காஷ்மீரில் தீவிரவாதத்தை வளர்த்தார். பக்கத்து நாடாக இருந்து நம்முடைய சகோதர நாடாக இருந்தும் கூட எல்லை கடந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பாகிஸ்தான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். எத்தனை முறை அவர்களுக்கு நாம் புத்தி கற்பித்தாலும் கூட அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் பெகல்காம் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லோரும் அங்க போயிருக்கிறார். கோடை விடுமுறை, புதிதாக திருமணமானவங்க, காஷ்மீரை இதுவரை பார்க்கவே இல்லை என்று சென்றவர்கள், இல்ல நான் முதலா வட இந்தியாவுக்கு போய் பார்க்கிறேன்னு போனவங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் முதலா போறாங்க. எத்தனையோ பேர் கர்நாடகா சிமோகாவில இருந்து, ஹூப்ளியில இருந்து, கர்னூல்ல இருந்து, எல்லாம் சின்ன சின்ன ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு சுற்றுலாவுக்காக சேமித்து வைத்து குடும்பமாக போனவங்க. அங்க 26 பேர். எப்படி ISIS தீவிரவாதிகள் மதத்தின் அடிப்படையில் பிரித்து நீ இந்துவா முஸ்லீமா என்கின்ற வார்த்தையை கேட்டு, நீ இந்துவா இருக்கின்ற நீ சொல்ற, நீ இஸ்லாமியர் என்று சொன்னால் குர்ஆன்ல இருந்து சில விஷயங்களை சொல்லு, சில வார்த்தைகளை சொல்லு, படி. இந்த அளவுக்கு மிக கொடூரமாக நாம் அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம். இஸ்லாமியர்கள் நம்முடைய நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம அண்ணன் தம்பிகளாக வாழ்கின்றோம். ஆனா ஏப்ரல் 22ஆம் தேதி பெகல்காம்ல பட்ட பகல்ல 26 பேர் ISIS போன்ற தீவிரவாதிகள் எப்படி சுடுவாங்களோ அமர வைத்து நெத்தி பொட்டுல தலைக்கு பின்னால் 25 இந்தியர்களை, ஒரு நேபாள் 26 பேர்த்த சுட்டுக் கொண்டு விட்டு, அதுவும் ஒரு சிமோகாவை சார்ந்த அம்மா கேட்கிறாங்க, என்னுடைய கணவனை கொண்டுட்டீங்க, என்னைய மட்டும் என் உயிரோடு விடுறீங்க, என்னையும் கொண்டுருங்க, என் மகனையும் கொண்டுருங்க, எங்களை மட்டும் எதற்கு உயிரோக வைக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது ஒரு தீவிரவாதி சொல்லுகின்றான், உன் கணவனை கொன்று விட்டோம் என்று மோடியிடம் நீ சொல்வதற்காக உன்னை உயிரோடு விடுகின்றோம் என்று. நம்முடைய இந்திய பாதுகாப்பு படை, நம்முடைய முப்படைகள் ஒன்றாக இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் என்பதை உருவாக்கி முதலாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு நாம் காட்டியிருக்கின்றோம், நம்மால் பாகிஸ்தானை எதுவும் செய்ய முடியும் என்பதை காட்டியிருக்கின்றோம். மே 7ஆம் தேதி அதிகாலையில் நமது சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து, இன்டர்நேஷனல் பார்டர் IB சர்வதேச எல்லை பகுதியில் இருந்து மே 7ஆம் தேதி காலையில் 100 கிலோமீட்டர் தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள 100 கிலோமீட்டர் தாண்டி, யோசிச்சு பாருங்க, 100 கிலோமீட்டர் எல்லையிலிருந்து எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க. 100 கிலோமீட்டர் தாண்டி பகல்பூர் என்கின்ற இடத்துல லஷ்கர் தொய்பா தீவிரவாதத்தினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய பகல்பூரை போய் அடிக்கிறது. ஹிஸ்புல் முஜாஹிதீன் அவங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருடிகே ஊர் அடிக்கிற 9 இடத்தை அடிக்கின்றோம். அன்னைக்கே நம்ம சொல்றோம், எங்களுடைய நோக்கம் தீவிரவாதத்தை அழிப்பது மட்டும்தான், அப்பாவி பொதுமக்களை கொல்வது எங்களுடைய நோக்கம் அல்ல. நீங்க தீவிரவாதத்தை வளர்த்து இந்திய நாட்டுக்குள்ள விட்டு காஷ்மீருக்குள்ள எங்களுடைய அப்பாவி மக்களை கொல்றை 9 இடத்தில் அடித்து விட்டு தெளிவாக சொன்னோம், இது பாகிஸ்தான் மக்களின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல, பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு புகழமாக இருக்கக்கூடிய 9 இடத்தை அடித்திருக்கின்றோம். புத்தி தெளிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் இது போல் செய்யாதீர்கள் என்பதை மோடி மிக தெளிவாக சொன்னார். அதன் பிறகு பாகிஸ்தான் அதற்கு பழிக்கு பழி தீர்ப்பதற்காக மே 7ஆம் தேதி இரவு 8ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக புஞ்ச் பகுதி, காஷ்மீர், பஞ்சாப் பகுதி, ராஜஸ்தான் போன்ற எல்லையோர கிராமங்களை, அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை நேரடியாக அங்கிருந்து தாக்குதல் நடத்த ஆரம்பித்தார்கள். அன்று மட்டுமே 16 இந்தியர்கள் தன்னுடைய உயிரை விட்டார்கள், இந்த பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட. இதை பாருங்க, மேஜர் அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்கள மேஜர் ரேங்க், கேப்டன், மேஜர், மிகுந்த உயர் அதிகாரிகள், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ரைபிள்மேன், ஆர்மி கோர்ல வேலை பார்க்கக்கூடிய மருத்துவ உதவியாளர்கள் 5 பேர். இவங்க எல்லாமே அப்பாவிகளை எந்தவித காரணமும் இல்லாம ஷெல்லிங் செய்து பார்டர்ல கொண்டாங்க. அதன் பிறகு மறுபடியும் நாம் பாகிஸ்தானுக்கு சொல்றோம், நாங்க ஒரு படி மேல போக போறோம். முதல்ல 100 கிலோமீட்டர் தாண்டி பகவல்பூர் என்பதை அடித்து காட்டினோம். இன்னைக்கு ராவல்பிண்டிக்கும் கராச்சிக்கு வரப்போறோம்.
உங்களுடைய விமானப்படையினுடைய தளத்தை நாங்கள் அடிக்கப் போகின்றோம். உங்களுடைய ரன்வே என்ன இருக்கோ அதை அடிப்போம். உங்களால விமானத்தை டேக் ஆஃப் பண்ண முடியாது. உங்களுடைய விமானத்தை நாம் சேதாரப்படுத்துவோம். அன்னைக்கும் நாம் சொல்றோம், நம்முடைய தாக்குதல் என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மேல் கிடையாது. மே 7ஆம் தேதி காலையிலே தீவிரவாதிகள் மீது, 8ஆம் தேதி காலையில உங்களுடைய பாதுகாப்பு படை மீது நாங்கள் அடித்தோம். காரணம், நீங்க அங்கிருந்து மிசைல் எங்க ஊர் மேல விடுறீங்க, அப்பாவி பொதுமக்களை கொல்றீங்க. அதன் பிறகுதான் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஆட்சி புத்தி வந்துச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் ஒரு நாளாக கெஞ்சி கூத்தாடி அவங்களாகவே நம்முடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி அஃபேர்ஸ் DGMO அவர்களுக்கு அடுத்த நாள் 3:30 மணிக்கு போன் செய்து, இந்த மாதிரி நாம் சண்டையை நிறுத்திக் கொள்வோம், அதனால் நீங்களும் சண்டையை நிறுத்துவதாக அறிவியுங்கள் என்று சொல்லி